Ce matin, j'aimerais vous poser une question. இன்றைய காலை பொழுதிலே நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்க போகிறேன். Imaginez que vous êtes à la place de Dieu. யோசித்து பாருங்கள், ஆண்டவர் இடத்தில் நீங்க இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கொள்ளுங்க. Vous avez mis en place tout un plan pour sauver l'humanité. மனிதர்களை ரட்சிப்பதற்காக ஆண்டவர் வைத்திருக்க எல்லா திட்டங்களும் மூலமாக Comment allez-vous expliquer aux hommes le plan que vous avez mis en place pour les sauver? மற்றவர்களுக்கு நீங்கள் ஆண்டவர் வைத்திருக்க ரட்சிப்பின் திட்டத்தை எப்படி அவர்களுக்கு விளக்கப்படுத்துவீர்கள்? Dans la Bible, வேதத்திலே il y a beaucoup d'images, நிறைய புகைப்படங்கள் உண்டு, beaucoup de métaphores utilisées pour nous expliquer le projet de Dieu. ஆண்டவருடைய திட்டத்தை விளக்கப்படுத்துவதற்காக பல விதமான திட்டங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தி வைத்திருக்கிறார். La Bible prend des images tirées du monde judiciaire. ஆண்டவர் நீதியான சில படங்களை மூலமாக நமக்கு விளக்கங்கள் கொடுக்கிறார். On dit que Dieu est le juge, ஆண்டவர் நீதிபதி, le diable est l'accusation, சாத்தானானவன் குற்றப்படுத்துகிறவன், Jésus est notre avocat. இயேசு கிறிஸ்து நமக்கு வாதாடுகிறவன். On prend des images tirées du monde carcéral. கர்சேரால் என்ற வார்த்தைகளோட சொல்லலாம். On nous dit que nous étions prisonniers, நாம் அடிமைப்பட்டவர்களாக, சிறைப்படுத்தப்பட்டவர்களாக, que Jésus nous a libérés de la prison du péché. இயேசு கிறிஸ்து பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவராக நமக்கு திகழ்கிறார். Dans la Bible, on prend des images tirées du monde viticole. அந்த வேதத்திலிருந்து இந்த காரியங்களை நாம் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. On dit que Jésus dit je suis le cep, le tronc. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் வேறு என்று சொல்கிறார். Et que vous êtes les sarments, les branches. நீங்கள் கிளைகளாக இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். On prend des images tirées du monde du grand banditisme. என்று சொல்லுகிற அந்த படத்திலிருந்து நம்ம விளக்கத்தை அறிந்து கொள்ளலாம். C'est comme si on avait été kidnappés pour le péché. பாவத்தின் நிமித்தம் நம்ம கடத்தப்பட்டவர்களாக கற்பனை செய்து கொள்ளலாம். Et Jésus a donné sa vie comme une rançon pour nous délivrer. இயேசு கிறிஸ்து நமக்கு விடுதலைப்படுத்தக்கூடியவராக நமக்கு திகழ்கிறார். On prend une image tirée du monde du BTP, de la construction. உதாரணத்துக்கு நம்ம கட்டடங்கள் கட்டக்கூடிய கட்டட கலைகள் பார்க்கலாம். Jésus est la pierre angulaire. இயேசு கிறிஸ்துவானவர் மூலைக்கல்லாக திகழ்கிறார்னு பார்க்கலாம். On dit que Jésus est la porte. இயேசு கிறிஸ்து கதவு என்று சொல்லலாம். வாசல். On prend des images tirées de la ferme. இந்த ஃபேர்ம் என்று சொல்வார்களே, இந்த on nous dit que Jésus est le bon berger. நம்ம இயேசு கிறிஸ்து நம்ம நல்ல மேய்ப்பன் என்று சொல்லலாம். On prend plein d'images dans la Bible. வேதத்துல நிறைய படங்கள் நாம எடுத்து காண்பிக்கலாம். Pour expliquer comment Dieu veut nous sauver. ஆண்டவர் நம்மை ரட்சிப்பதற்காக என்னென்ன திட்டங்களை வைத்திருக்கிறார் என்று காணலாம். Mais l'image la plus précise, மிக முக்கியமான ஒரு படமானது என்னவென்றால், l'image la plus détaillée, விளக்கமாக கொடுக்கப்பட்ட ஒரு படம் ஒன்று என்று சொன்னால், pour expliquer le projet de Dieu, தேவனுடைய திட்டத்தை வெளிப்படுத்துவதற்கு, c'est l'image du sanctuaire. அந்த படம் தான் ஆசரிப்பு கூடாரத்தை பற்றியது. Alors ce matin, ஆகையினால் இந்த காலை பொழுதிலே on va essayer de revoir cette image que Dieu a utilisée. ஆண்டவர் உபயோகப்படுத்தியிருக்கிற இந்த படத்தை நாம் விளக்கமாக பார்க்க போகின்றோம் இந்த காலை பொழுதிலே. Pour nous expliquer son grand projet. அவருடைய மிகப்பெரிய திட்டத்தை நாம் விளங்கிக் கொள்ள போகிறோம். Quand le peuple d'Israël a quitté l'Égypte, இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து வெளியே வரும்பொழுது, alors qu'ils traversaient le désert pour aller en Canaan, அந்த வனாந்தரத்திலே கானானுக்கு செல்கிறார்கள். Jésus a donné à Moïse des instructions. அது சில திட்டங்களை ஆண்டவர் மோசே மூலமாக எழுதி கொடுத்தார். Afin de construire un sanctuaire. ஆண்டவருக்காக அந்த ஆசரிப்பு கூடாரத்தை ஸ்தாபிப்பதற்கு திட்டமிட்டார். Et il a dit à Moïse, ஆண்டவர் மோசேயிடத்தில் சொல்கிறார், tu vas construire le sanctuaire d'après le modèle que je vais te donner personnellement. நான் உனக்கு தனிப்பட்ட முறையில் நான் காண்பிக்கிற அதே மாதிரியின்படி நீ செய் என்று சொன்னார். Et tu placeras le sanctuaire au milieu du peuple. அந்த ஆசரிப்பு கூடாரத்தை மக்கள் நடுவிலே வை என்று சொன்னார். Il y aurait 3 tribus au nord, 3 கோத்திரங்கள் வடக்கிலும், au sud, 3 கோத்திரங்கள் 3 tribus à l'ouest, வடக்கு தெற்கு, et 3 tribus à l'est. கிழக்கு நோக்கியும் சரி. C'est déjà un enseignement très important. மிக முக்கியமான ஒரு போதனை உண்டு இதில். À l'époque de Moïse, அக்காலத்திலே மோசே காலத்திலே on ne construisait pas les temples au milieu des villes. தீவுகள் நடுவிலே அந்த ஆசரிப்பு கூடாரத்தை வைக்க மாட்டார்கள். On construisait les temples en dehors des villes. ஆலயங்களிலே அந்த வீடு நகரத்தை விட்டு வெளியே தான் வைப்பார்கள். Sur les monts élevés. உயர்ந்த இடத்துல தான் வைப்பார்கள். Parce que la sainteté ne pouvait pas vivre au milieu des humains. ஏன்னா ஆண்டவர் மனிதர் மத்தியில வாழ முடியாது என்ற ஒரு கற்பனை அவர்களுக்கு உண்டு. Mais Dieu dit à Moïse, ஆனால் மோசே இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், je ne veux pas vivre en dehors du peuple. நான் வெளியில இருக்க விரும்பவில்லை, je veux vivre au milieu du peuple. நான் மக்கள் மத்தியில இருக்க விரும்புகிறேன் என்றார்.
Dieu veut être au milieu de son peuple. தம்முடைய மக்கள் மத்தியிலே தேவன் இருக்க விரும்பினார். Alors ce matin, on va essayer de reconstituer le sanctuaire. இந்த இந்த காலை பொழுதிலே இந்த ஆசரிப்பு கூடாரத்தை மறுபடியும் ஸ்தாபிக்க Et போகின்றோம். je vais demander aux jeunes de m'aider. வாலிபர்ல எனக்கு உதவி செய்யும்படி அழைக்கின்றேன். Le sanctuaire n'était pas très grand. அந்த ஆசரிப்பு கூடாரம் என்பது பெரிதல்ல. Le sanctuaire était grand, par exemple, de ce mur உதாரணத்துக்கு இந்த செவுற்றிலிருந்து et large à peu près jusque-là. இதுவரையில தான் அந்த ஆசரிப்பு கூடாரம் உண்டு. Et puis il était long, à peine 10-15 mètres de long. 10-15 மீட்டர் அளவில் தான் Pas இருக்கும். plus. அதிகமா இல்ல. Alors imaginez யோசித்து பாருங்கள், que autour du sanctuaire, இந்த ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றிலும் il y avait une sorte de clôture ஒரு அடைப்பு இருந்தது. pour séparer le lieu où il y avait le sanctuaire அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்டத்திலிருந்து du reste du peuple. மற்ற மக்கள் மத்தியிலும் சரி. Alors, quand on quittait le campement, அந்த 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 காரியங்களை விட்டு வெளியே வரும்போது கூடியிருந்த et இடங்கள் qu'on rentrait dans ce lieu, அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு உள்ளே பிரவேசிக்கும் il போது y avait donc une cour. ஒரு பிராகாரம் என்று சொல்வார்கள். Et le premier objet que l'on trouvait quand on rentrait dans cette cour, அந்த பிராகாரத்தில் முதலாவது தென்படுகிற பொருள் என்னவென்றால் c'était un autel பலிபீடம். sur lequel on faisait des sacrifices. அங்குதான் பலிகளை செலுத்துவார்கள். Viens. Ah, c'est notre autel. On mettra debout. நம்முடைய பலிபீடம் என்று சொல்லலாம். Après, il பிறகு y avait un deuxième objet. இரண்டாவது ஒரு பொருள் ஒன்று. Qu'est-ce que c'était? அது என்ன? Allez, un autre jeune, viens me voir. இன்னொரு ஜன் வாங்க யாராவது. C'était une cuve ou un bassin. அந்த Juste ici. தண்ணீர் தொட்டி. Voilà. Qui était rempli d'eau. அது தண்ணீரால் நிரப்பப்பட்டிருக்கிறது. Pour se laver les mains et les pieds. கால்களையும் கைகளையும் கழுவுவதற்காக. Et puis après, அதன் பிறகு il y avait la tente அந்த கூடாரம் avec 2 pièces. இரண்டு பாகமா பிரிக்கப்பட்டிருக்கிறது. La première pièce s'appelait le lieu saint. முதலாவது பாகம் பரிசுத்த ஸ்தலம். Quand on entrait dans le lieu saint, அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்கும் பொழுது juste sur la gauche, அந்த இடதுபுறத்திலே il y avait un objet. ஒரு பொருள் ஒன்று. Qu'est-ce que c'était? அது என்ன? Je demande à notre jeune de venir. நான் வாலிபரை கூப்பிடுகின்றேன். Allez, viens. Voilà. Mets-toi juste ici. இங்கு நிற்கும்படி அழைக்கின்றேன். Grand que ஒரு உயரமான ஒரு மனிதர். Un chandelier à 7 branches. விளக்கு 7 கிளைகள் உரியது. Et puis sur la droite, வலதுபுறத்திலே il y avait un autre objet. இன்னொரு பொருள் உண்டு. Qu'est-ce que c'était? அது என்ன? Une table. Viens. ஒரு மேஜை. Une table. ஒரு மேஜை. Pas très grande. ரொம்ப பெரிதல்ல. Cette table அந்த மேஜை était haute comme ça. இந்த உயரம் தான் இருக்கும். இவ்வளவு உயரத்துல அகலம் இருக்கும். Et sur la table, அந்த மேஜையிலே il y avait 12 pains. 12 அப்பங்கள் உண்டு. Comme 12 tribus. 12 கோத்திரத்தார். Allez, ce n'était pas des baguettes, hein. இந்த காலத்துல உள்ள பகேத்து C'était போன்றல்ல. des pains plats. அந்த வட்டமான அந்த Il y avait 2 rangées de 6 pains. 6 ஆறாக 2 பாகமா Ce qui en பிரிக்கப்பட்டது. faisait 12. மொத்தம் 12. Et puis, dans le lieu saint, பரிசுத்த ஸ்தலத்திலே il y avait un 3e objet. மூன்றாவது ஒன்று உண்டு. Qu'est-ce que c'était? அது என்ன? Ah, allez, un autre jeune. இன்னொரு வாலிபர் வா. Allez, viens. Ah, beaucoup de jeunes vont participer ce matin. இந்த காலை பதில் நிறைய வாலிபர்கள் இதில் கலந்து கொள்ள போகிறார்கள். L'objet, tu vois, pardon, mets-toi là. Voilà. C'était un autel pour faire brûler des parfums. அந்த தூப பீடம் சாம்பிராணியா அது வாசனை. Et puis après, பிறகு on entrait dans la 2e pièce du sanctuaire. இரண்டாவது பாகத்துக்கு செல்கின்றோம். On appelait le lieu très saint. மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லப்படும். Et à l'intérieur du lieu très saint, அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் உள்ளே il y avait un objet. ஒரு பொருள் உண்டு. Une boîte en bois d'acacia ஒரு பெட்டி, அக்ஸியா பெட்டி.
couverte d'or அது பொன்னால் பதிக்கப்பட்டது. qu'on appelait அதுக்கு பேர் சொல்லுவார்கள் l'arche de l'alliance. அது உடன்படிக்கை பெட்டி என்று சொல்வார்கள். Cette boîte avait un couvercle அந்த உடன்படிக்கை பெட்டி மேல் et sur le அந்த மேல் பாகத்திலே il y avait 2 anges aux ailes déployées. 2 தேவதூதர்கள் Viens. இறக்கைகளை Je vois un ange au fond, viens. Toi, oui. Et il m'en faut 2. நீ வா இன்னும் Viens. எனக்கு 2 Voilà, on a 2 anges aux ailes déployées. Alors, tu te mets comme ça. தேவதூதர்கள். Voilà, tu te retournes et toi, tu te mets. Rapproche-toi. Top. Voilà, aux ailes déployées. 2 தேவதூதர்கள் கைகளை விரித்து Voilà, oui. சிறகுகளை Dans la, தூக்கி கொண்டவர்களாக. dans la boîte, அந்த பெட்டிக்கு நேராக il y avait 3 choses. 3 காரியம் இருந்தது. Tout d'abord, il faut 3 enfants. Tu veux m'aider avec, tu veux venir avec moi? Viens, tu vas m'aider. Il y avait tout d'abord, dans la boîte, அந்த பெட்டியின் உள்ளே eh bien, le bâton qu'Aaron se servait pour marcher. ஆரோனுடைய தடி நடப்பதற்காக வைத்திருந்த தடி. Un bâton qui était tout sec. அந்த கோல் காய்ந்து Mais காய்ந்து il போன avait கோல். fleuri. அந்த பூ பூத்தது. Il avait porté des fleurs, des amandes. அந்த காய் காய்த்தது. Il y avait un deuxième objet. இரண்டாவது Tu veux பொருள் m'aider? Tu என்னவென்றால் veux venir avec moi? Il y avait un petit pot. இன்னும் ஒரு Juste là, voilà. Rempli de manne. மன்னா வைத்திருந்த La கிண்ணம். nourriture que Dieu envoyait au peuple d'Israël dans le désert. இஸ்ரவேல் மக்களுக்கு வனாந்தரத்தில் ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட ஒரு ஆகாரம். Et puis il y avait une troisième chose dans le மூன்றாவது pot. பொருள் Allez, காரியம். viens m'aider. Tu veux venir? Tu veux venir ou pas? Oh, si elle n'a pas envie, c'est pas grave, hein? Elle est trop timide. On va prendre une plus grande alors. Viens. Ben, mais oui. Ah non, il y a encore une plus petite là. On va prendre la plus petite là-bas. Viens, il y a une plus petite. Allez, viens. Il faut rentrer dans la boîte. Hein. On est trop grand, on ne rentre pas dans la boîte. இந்த பெட்டியின் உள்ள போவதற்கு சிறிய பிள்ளைகள் வேண்டும். Voilà. Il y avait la table de la loi. அந்த உடன்படிக்கை Avec les 10 பெட்டியிலே commandements. 2 கற்பனைகள் 10 கற்பனைகள் அடங்கிய 2 கற்பனைகள். Et là, qu'est-ce qui se passait? என்ன நடந்தது? Tous les matins, ஒவ்வொரு காலை பொழுதிலும் le grand prêtre, காலையிலே avec les Lévites, லேவியர்களோடாக il quittait le campement, அந்த கூடாரங்களை அந்த விட்டு விலகி il allait dans le sanctuaire, அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு செல்கிறார். et là, அங்கு sur l'autel, அந்த பலிபீடத்திலே il sacrifiait un agneau ஒரு d'un an, ஒரு sans tache ஒரு et sans மிருகத்தை défaut, கரையில்லாத ஒரு மிருகத்தை அங்க வந்து பலியிடுகிறார். pour le pardon des péchés du peuple. இஸ்ரவேல் மக்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பதற்காக. Après, il allait பிறகு vers la cuve, அந்த தண்ணி தொட்டி il se lavait les mains et les pieds pour retirer la poussière du désert qu'il y avait sur lui. அவர் மேல இருக்கக்கூடிய அந்த அசுசிகள் கரைகள் எல்லாம் சுத்திகரிப்பித்து கை கால்கள் கழுவி கொண்டு செல்வார். Et après, il rentrait dans le lieu saint. பிராகாரத்துக்குள்ளா செல்கிறார். Il a mis de l'huile dans le chandelier. அந்த குத்து விளக்கிலே அவர் எண்ணெய் ஊற்றுகிறார். C'était la seule lumière qui éclairait le sanctuaire. அந்த ஆசரிப்பு கூடாரம் முழுவதும் பிரகாசிக்கிறது அந்த எண்ணெயின் மூலமாக. C'est des poteaux or. அந்த பொன்னால் பதிக்கப்பட்ட அந்த குத்து விளக்குகள். Alors vous imaginez la lumière qui se reflétait sur les murs dorés. யோசித்து பாருங்கள், அந்த பொன்னால் செய்யப்பட்ட அந்த இடங்களிலே அழகாக வெளிச்சமாக இருக்கும். Et après il allait sur l'autel des parfums. அந்த தூபபீடத்துக்கு செல்கிறார். Et அடுத்ததாக il brûlait de l'encens. அந்த Des parfums. அந்த தூபபீடத்துல அந்த எல்லா காரியங்களும் முக வாசனை. Et après il rentrait chez lui. பிறகு அவர் வீடு செல்கிறார். Le soir, பிறகு சாயந்தரத்துல il வருகிறார். recommençait. மறுபடியும் அதை செய்கிறார். Il sacrifiait à nouveau un agneau d'un an sans tache et sans défaut. மறுபடியும் இன்னொரு மிருகத்தை ஆட்டுக்குட்டியை கொண்டு செல்கிறார். Pour le pardon des péchés du peuple. மனித மக்களுடைய பாவ மன்னிப்புக்காக. Vous imaginez que Dieu dit à Moïse, யோசித்து பாருங்கள், மோசே இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், il faut demander pardon pour les péchés le matin. காலையிலே பாவ மன்னிப்புக்கு பெற வேண்டும். Il faut redemander pardon pour les péchés le soir. சாயந்தரத்துல பாவ மன்னிப்பு பெற வேண்டும். Parfois, vous savez, on dit, on a péché, on demande pardon. சில வேளை சொல்ற பாவம் செய்துட்டு மன்னிப்பு கேட்க வேண்டும். Après, on redemande pardon. மறுபடியும் பாவம் செய்கிறோம், மன்னிப்பு கேட்கிறோம். Après, on recommence, on demande pardon. மறுபடியும் பாவம் செய்து மன்னிப்பு கேட்கிறோம். On se dit, mais Dieu, il a marre de nous. ஆண்டவருக்கு நம்ம மேல எரிச்சலாவாதா? À chaque fois, on demande pardon. ஒவ்வொரு முறையும் மன்னிப்பு கேட்கின்றோம்.
Et là, Dieu dit à Moïse, ஆண்டவர் மோசேயின் இடத்துல சொல்கிறார், demande pardon, non pas une fois par semaine, ஒரு வாரத்துல ஒரு நாள் non, மாத்திரம் மன்னிப்பு கேட்க non pas கூடாது, une fois par jour, ஒரு நாளைக்கு ஒரு மாத்திரம் mais அல்ல, tous les matins, tous les soirs. தொடர்ந்து காலை மாலை செய்ய வேண்டும். Dieu ne se fatigue jamais quand on va vers lui demander pardon. ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்கும்போது ஒரு நாளும் களைப்படைவதில்லை. Alors même si on a déjà demandé pardon le soir, காலையில நாம் சாயந்தரத்துல மன்னிப்பு கேட்கிறோம், on a dormi, நாம் தூங்குகிறோம், on se réveille, ஏந்திரிக்கிறோம், on redemande pardon. மறுபடியும் மன்னிப்பு கேட்கின்றோம். Il n'est jamais fatigué quand on vient lui demander pardon. நாம் மன்னிப்பு கேட்கும்போது ஒருபோதும் அவர் களைப்படைவதில்லை. Et puis le soir, il allait se laver les mains et les pieds pareil. மறுபடியும் கை கால்களை கழுவிட்டு வருகிறார். Il mettait de l'huile dans le chandelier. அந்த குத்து விளக்குல அவர் எண்ணெய் ஊற்றுகிறார். Il boulait des parfums. அந்த தூபபீடத்திலே அவர் வாசனை Et il பொருள் rentrait எடுக்கிறார். chez lui. மறுபடியும் வீட்டுக்கு செல்கிறார். Le samedi. சனிக்கிழமை. Le samedi. சனிக்கிழமை. Il offrait un agneau donnant sans tache sans défaut. மறுபடியும் குற்றமற்ற ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வருகிறார். Il se lavait les mains et les pieds. கை கால்களை கழுவுகிறார். Il mettait de l'huile dans le chandelier. குத்து விளக்குல எண்ணெய் ஊற்றுகிறார். Il faisait bouler des parfums. வாசனை பொருள் இடுகிறார். Et ce jour-là, அந்த நாளிலே il faisait quelque chose de plus. ஒரு காரியத்தை மேற்கொண்ட ஒரு காரியத்தை செய்கிறார். Ce jour-là, அந்த நாளிலே il changeait les 12 pains qu'il y avait sur la petite table. அந்த மேஜையில் இருக்கக்கூடிய 12 அப்பங்களை மாற்றுகிறார். Ça montre que le sabbat est un jour spécial. அந்த ஓய்வு நாள் என்பது விசேஷத்த நாளா. Un jour on a du pain frais. சுத்தமான ஒரு புதிய ஒரு அப்பங்கள், ஆவிக்குரிய அப்பங்கள்னு சொல்லலாம். Et puis, பிறகு une fois dans l'année, வருடத்துக்கு ஒரு முறை, une seule fois dans toute l'année, ஒரே ஒரு முறை மாத்திரம் வருடத்திலே, le jour qu'on appelle le jour des expiations, ou le jour du grand pardon, மிகப்பெரிய le jour du Yom Kippur, பாவ நிவாரண நாள் என்று சொல்லக்கூடிய அந்த நாளிலே il allait dans le sanctuaire. அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் Il செல்கிறார். faisait un peu plus de sacrifices que d'habitude. மற்ற நாட்களை விட விசேஷமான காரியங்களை பலி செலுத்துகிறார்கள். Mais je vais passer, laisse-moi faire après, on va faire après. பிறகு நான் சொல்கிறேன். Et il va, après avoir fait tout sacrifice, se laver les mains. அந்த பலிகளை செலுத்த பிறகு கை கால்களை கழுவி செல்கிறார். Mettre de l'huile dans le chandelier. அந்த குத்து விளக்குல எண்ணெய் ஊற்றுகிறார். Brûler des parfums. வாசனை பொருள் இடுகிறார் தூபபீடத்திலே. Et ce jour-là, அந்த நாளிலே, ce jour-là seulement, அந்த நாள்ல மட்டும், une seule fois dans l'année, வருடத்துக்கு ஒரு முறை, il entrait dans le lieu très saint. மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிக்கிறார். C'est un jour très spécial. மிக முக்கியமான ஒரு நாள், விசேஷ நாள். Quand il rentrait dans le lieu très saint, அந்த மகா பரிசுத்தத்திலே பிரவேசிக்கும் பொழுது il était en présence de l'Éternel. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நிற்கின்றார். Parce qu'au-dessus de l'arche de l'alliance, அந்த உடன்படிக்கை விட்டு il y avait une sorte de lumière பிரகாசமான ஒரு ஒளி இருக்கிறது. qu'on appelait la Shekinah, ஷெக்கினா என்ற ஒளி சொல்லுவோம். qui était l'expression de la présence de Dieu. அது ஆண்டவருடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. Et rentrer dans le lieu très saint, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிக்கும் பொழுது c'est rentrer en présence de ஆண்டவருடைய l'Éternel. பிரசன்னத்தில் வந்து நிற்கின்றார். Merci beaucoup, on les applaudit bien fort. Voilà votre place. Voilà votre place. Alors, oui, tu m'as devancé, mais en fait, on voit un petit peu en image. நாம் இந்த படங்களூடாக நாம் பார்க்கின்றோம். Hop. Les différents éléments du sanctuaire. Je fais ma அந்த ஆஸ்திரிப்பு charrière. கூடாரத்திலே அநேக படங்கள் நாம் பார்க்கலாம். Voilà. Un instant. Tu peux me remettre au début pour moi, s'il te plaît? முதல் Au பாகத்திலே tout début. Voilà. Et je vais faire. D'accord. Hop là. Donc, on a vu. Ah ben, on dirait que la télécommande. J'appuie. Je vais essayer. Hop. C'est bon. Hop là. On a là une image du sanctuaire au milieu du désert. வனாந்தரத்திலே மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஆசரிப்பு கூடாரம். Là, on voit un petit peu le parvis avec l'autel pour les sacrifices et la cuve pour les ablutions. அந்த பிராகாரத்திலே அந்த பலிபீடமும் அந்த தொட்டியும் பார்க்கப்படுகிறது. L'autel, la cuve. Et là, dans le lieu très saint, dans le lieu saint, பரிசுத்த ஸ்தலத்திலே le chandelier, அந்த குத்து விளக்கு, la table avec les pains de proposition, அங்க இருக்கக்கூடிய மேஜையிலே இந்த அப்பங்கள், l'autel pour les parfums, அந்த தூபபீடம் வாசனைக்காக, encore l'autel pour les parfums, அந்த தூபபீடம்,
Et là, dans le lieu très saint, மகா பரிசுத்த ஸ்தலத்திலே l'arche de l'alliance, உடன்படிக்கை பெட்டி avec les anges aux ailes déployées. தேவ தூதர்கள் சிறகுகளை விரித்திருக்கிற தேவ தூதர்கள். Et là, on voit l'image à l'intérieur avec les deux parties, le lieu saint et le lieu très saint. பரிசுத்த ஸ்தலத்துல மகா பரிசுத்த இரண்டு பாகமா உள்ள அந்த காரியத்தை நாம் பார்க்கின்றோம். Et on voit la gloire de Dieu au-dessus de l'arche de l'alliance. அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேலாக தேவனுடைய மகிமையை காண முடிகிறது. Alors, on ira plus vite சற்று ici. வேகமா செல்வோம். Voilà. Et இப்போ là, donc, on a un schéma. இது ஒரு படம் இருக்கிறது. Que représentaient tous ces objets? இந்த பொருட்கள் எல்லாம் எதை வெளிப்படுத்துகிறது? Tout d'abord, முதலாவதாக la porte. வாசல், கதவு. Dans Jean 10, verset 7, யோவான் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே Jésus a dit, je suis la porte. நானே வாசல் என்று சொல்கிறார். C'est seulement Jésus qui nous donne accès இயேசு au sanctuaire. கிறிஸ்து மாத்திரமே அந்த வாசற்பு கூடாரத்துக்கு வாசலாக C'est lui இருக்கிறார். qui nous donne accès அவர் au தான் pardon. மன்னிப்புக்கு வாசலை திறக்கிறார். Que représente l'agneau d'un an sans tache et sans défaut? அந்த கரையில்லாத அந்த ஆட்டுக்குட்டி எதை வெளிப்படுத்துகிறது? Dans Jean 1, verset 29, யோவான் 1:29 quand Jean-Baptiste a vu Jésus venir à lui, யோவான் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வரும்போது il a dit, voici l'agneau de Dieu qui ôte le péché du monde. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்றான். L'agneau représentait donc Jésus, அந்த ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்துவை par qui on a குறிக்கிறது. le pardon de nos péchés. பாவங்கள் மன்னிப்பு பெறுவதற்கான இயேசு கிறிஸ்து. Que représentait l'eau? அடுத்தது எதை குறிக்கிறது? Quand Jésus a rencontré la femme samaritaine, சமாரிய ஸ்திரியை இயேசு கிறிஸ்து சந்தித்த பொழுது il lui a dit, c'est moi l'eau vive. நான் தான் ஜீவ ஊற்று என்றார். Quiconque boit de cette eau n'aura plus jamais soif. இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகாது Et என்றார். cette eau deviendra une source qui jaillira jusque dans la vie éternelle. வற்றாத நீரூற்றை ஜீவகாலம் முழுமா நீர் கொடுப்பேன் என்று சொன்னார். Quand on rentre dans le lieu saint, அடுத்ததாக பரிசுத்த ஸ்தலத்துக்கு செல்லும் dans பொழுது Jean 1, verset 9, யோவான் 1:9 Jésus a dit, je suis la lumière du monde. இயேசு கிறிஸ்து சொன்னார், உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன் என்றார். Et c'est en venant dans le monde, cette lumière éclaire le monde entier. இந்த பூமி முழுவதும் அந்த வெளிச்சத்தால் Cette நிரப்பப்படுகிறது. lumière représente Jésus aussi. அந்த வெளிச்சமானது இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது. Que représente le pain? அது Jean அப்பம் 6, verset 35. அப்பம் எதை குறிக்கிறது? யோவான் 6:35 Jésus a dit, இயேசு கிறிஸ்து சொன்னார், je suis le pain de vie. நானே ஜீவ அப்பம் என்றார். Celui qui vient à moi n'aura plus jamais faim. என்னிடத்துல வருகிறவன் ஒரு காலம் பசி Et அடையான். celui qui croit en moi n'aura jamais soif. என்னிடத்துல விசுவாசி இருக்குமா இருக்கிறவன் ஒருபோதும் தாகம் அடையான் என்று சொன்னார். Et les parfums. அந்த தூபபீடம் Dans l'Apocalypse, on dit que ces parfums représentent la prière des saints. வெளிப்படுத்தின விசேஷத்துல பரிசுத்தவான்களுடைய ஜெபம் என்று குறிக்கப்பட்டிருக்கிறது. Ce sont les prières des saints qui montent vers Dieu sous forme de parfum. அந்த தூபபீடத்தில் உள்ள வாசனை பொருளாக தேவனிடத்தில் போகும் அந்த Et dans ஜெபமானது l'évangile de Jean chapitre 14, on nous dit que c'est au nom de Jésus que l'on prie. யோவான் 14:14 இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கும் பொழுது, Si vous demandez quelque chose en mon nom, je le ferai. நீங்கள் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் செய்வேன் Donc என்றார். ces prières montent au nom de Jésus vers இந்த Dieu. ஜெபமானது இயேசு கிறிஸ்து மூலமாக பரலோகத்துக்கு செல்கிறது. En fait, tous ces objets இந்த பொருட்கள் எல்லாம் représentent le ministère de Jésus. இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தை குறிக்கிறது. C'est la raison pour laquelle, ஆகையினால் தான் regardez bien l'image இந்த maintenant, படத்தை கவனமா பாருங்கள். ces objets sont disposés en forme de இந்த பொருட்கள் எல்லாம் என்ன De croix. பொருளாக வெளிப்படுத்துகிறது? regardez à nouveau, மறுபடியும் பாருங்கள். les objets sont disposés en forme de croix. அது சிலுவை வடிவத்தில் இருக்கிறதை நான் பார்க்க முடிகிறது. Les objets du parvis de la cour அந்த அந்த கூடாரங்கள் அந்த représentent le ministère de Jésus sur terre. இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தை இந்த பூமியிலே செய்தது குறிக்கிறது. Sur terre, il est mort. இந்த பூமியிலே மரித்தார். Sur terre, il a été baptisé. அவர் ஞானமுழுக்கு Et எடுத்தார். le ministère de Jésus est encadré par deux choses. இரண்டு காரியங்களை அவருடைய ஊழியத்தை பற்றி பார்க்கலாம். Le baptême d'eau ஞானமுழுக்கு தண்ணீரால் et le baptême du sang. Le baptême du sang. ரத்தத்தினால் செல்லப்பட்ட ஞானமுழுக்கு. Parce que Jésus parle de sa mort comme le baptême du sang. இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தை பற்றி சொல்லும்போது ரத்தத்தினால் உண்டான ஞானமுழுக்கு என்று Et dans சொல்கிறார். le parvis, on a le sacrifice de l'agneau et l'eau. அந்த பிராகாரத்திலே பார்க்கிறோம் தண்ணீர் தொட்டி பலிபீடம் இருக்கிறத பார்க்கிறோம். Le lieu saint அந்த பரிசுத்த ஸ்தலம் என்பது
représente un ministère de Jésus au ciel. பரலோகத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தை குறிக்கிறது. L'Épître aux Hébreux nous explique que c'est Jésus qui est notre médiateur, இயேசு கிறிஸ்துவே நமக்காக பிரதிநிதியாக இருக்கிறார். que c'est Jésus qui est l'intercesseur, நமக்காக பரிந்து பேசுகிறார். que c'est lui qui a dit « Je vous enverrai mon esprit ». நான் பரிசுத்த உங்களுக்கு அனுப்புவேன். C'est lui qui nous guide par la parole. இந்த வார்த்தையின் மூலமாக உங்களுக்கு C'est வழி lui qui நடத்துவார். intercède quand nous prions. நமக்கு ஜெபிக்கும் போது அவர் வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். Mais on réalise நாம சிந்தித்து பார்க்கும்போது que tout ce cheminement, இந்த வழிகள் எல்லாம் c'est aussi notre histoire. நமது கதையும் சரித்திரமாகவும் இருக்கிறது. Lorsqu'on donne son dos au campement, இந்த கரங்களை நம்ம திரும்பும் பொழுது entrer dans le sanctuaire, நாம் திரும்பி அந்த ஆசரிப்புக்கு உள்ள ce பிரவேசிக்கும் பொழுது demi-tour que l'on fait, நான் மறுபடியும் திரும்பி உள்ள போகும்போது c'est la repentance. இது பாவ மன்னிப்பை குறிக்கிறது. Et celui qui se repent, மனம் திரும்புகிற பாவி eh bien, il découvre au pied de la croix le pardon des péchés. அந்த சிலுவைக்கு கீழாக பாவ மன்னிப்பை பெறுகிறான். Celui qui a donné son dos au monde, தன்னுடைய யாரதோ ஒருவன் il découvre en Jésus la grâce, la miséricorde et le pardon கிருபையையும் தயவும் மன்னிப்பையும் பெற்றுக்கொள்கிறான். par son sacrifice sur la croix. அவருடைய பலியின் நிமித்தம் L'agneau qui était immolé, qui était sacrifié. அந்த ஆட்டுக்குட்டியானது பலியாக செலுத்தப்பட்ட அந்த Et celui qui a accepté Jésus comme son sauveur personnel, இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறவன் il veut le dire, அவன் வாழ விரும்புவான். il veut l'exprimer. அவன் வெளிப்படுத்த Et விரும்புவான். comment peut-on dire à Jésus, je t'aime, je veux être ton enfant? எப்படி ஒரு மனிதன் ஆண்டவர்கிட்ட சொல்வான் நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்வான்? Par le baptême. ஞானம் முழுக்கின் மூலமா தானே. Celui qui a accepté Jésus dans sa vie, தன்னுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன் il veut le dire à Dieu, அவன் ஆண்டவர்கிட்ட சொல்ல il veut le dire விரும்புகிறான். à tout l'univers. இந்த அண்ட சராசரங்கள் இடத்துல Et il le fait அவர் செய்கிறார். en se faisant baptiser ஞானம் முழுக்க எடுக்கும்போது செய்கிறார். pour être officiellement l'enfant de Dieu. ஆண்டவருடைய தேவனுடைய பிள்ளையாக மாற்றப்படுகிறார். Et il rentre dans une vie de communion avec Dieu. ஆண்டவரோடு உள்ள உறவிலே அவன் பலப்படுகிறார். Jésus a dit, je vous enverrai mon Esprit Saint. என்னுடைய பரிசுத்த ஆவியானவர் அனுப்புவேன் என்று சொன்னார். On va lire la parole de Dieu, la Bible, ஆண்டவருடைய வார்த்தைகளை Le pain நாம் de vie. வாசிக்கின்றோம். où on va passer une vie de prière. ஜெபத்தினூடாக நாம் கடந்து செல்கிறோம். Et le service du grand prêtre, il le faisait tous les matins et tous les soirs. பிரதான ஆசாரியனுடைய அந்த ஊழியமானது காலையும் மாலையும் ஊழியம் செய்தான். Tous les matins et tous les soirs, ஒவ்வொரு காலையிலும் ஒவ்வொரு மாலையிலும் nous sommes invités à donner notre dos au monde, தன்னுடைய முகத்தை முதுகை திருப்பி கொண்டு à mettre un temps à part, அவனுக்கு நேரம் எடுத்து à renouveler notre engagement avec Dieu, ஆண்டவரோடு தன்னுடைய உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொண்டு à lui demander pardon, அவன் மன்னிப்பை கேட்கிறான். à renouveler nos vœux baptismaux, அந்த ஞான முழுக்க எடுப்பதற்கான à அர்ப்பணிக்கிறான். passer un temps dans la Bible, வேதத்தை à தியானிக்கிறான். passer un temps dans la prière, ஜெபத்திலே தியானிக்கிறான். à recevoir l'Esprit de Dieu, பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்கிறான். matin காலை et soir. மாலை Un peu comme le culte de famille. நம்ம ஊழியத்தை போன்றதுதான். Pierre a dit, சகோதரர்களே, vous êtes un sacerdoce royal, une nation sainte. தேவனுடைய ஊழியக்காரர்களாக நீங்கள் peuple ஆசாரிய acquis. கூட்டமாக இருக்கின்றீர்கள். தெரிந்தெடுக்கப்பட்ட ஆசாரியர். Nous devons faire ce service matin et soir நாம் ஒவ்வொரு மாலையும் காலையும் நாம் dans notre vie personnelle, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில jusqu'au jour où, அந்த நாள் மட்டும் jusqu'au jour où அந்த நாள் வரையிலும் nous entrerons en présence de l'Éternel. நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக கடந்து செல்வதற்கு Et வரைக்கும் ça, அந்த நாள் c'est entrer dans le lieu très saint. அதுதான் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பது. Qu'est-ce qu'il y avait dans l'Arche de l'Alliance? அந்த உடன்படிக்கை பெட்டியில என்ன Au-dessus de இருக்கிறது? l'Arche de l'Alliance, il y avait la Shekinah, அந்த மகா உடன்படிக்கை மேலாக சக்கினா la மகிமை la இருக்கிறது. gloire de Dieu. ஆண்டவருடைய மகிமை ஒளி Entrer dans le lieu très saint, மகா பரிசுத்தத்தில் பிரவேசிக்கும் c'est பொழுது entrer en présence de l'Éternel. செல்லும் போது ஆண்டவர் பிரசன்னத்துக்கு முன்பாக நிற்கின்றோம். Quand allons-nous entrer physiquement en présence de Dieu? நம்ம சரீர பிரகாரமா ஆண்டவர் சன்னிதானத்தில் எப்ப நிற்க À la போகிறோம்? fin des temps, கடைசி quand il reviendra. அவர் பூமிக்கு வரும்போது இரண்டாவது வருகையில Et ce jour-là அந்த நாளிலே sera un jour spécial. விசேஷமான ஒரு நாள். Souvenez-vous, dans le sanctuaire, dans l'Arche de l'Alliance, யோசித்து பாருங்கள், இப்ப உடன்படிக்கை பெட்டியிலே il y avait 3 objets. 3 காரியம் இருந்தது. Tout d'abord, le bâton qu'Aaron se servait pour marcher. ஆரோன் நடப்பதற்காக வைத்திருந்த அந்த தடி கோல் Ce bâton, il était comment? எப்படி இருந்தது? அந்த கோல் Un bâton sec அது காய்ந்த ஒரு கோல், qui avait fleuri. அது பூ பூத்தது. C'est miraculeux ça. அது ஆச்சரியமா இருக்குல்ல இல்லவா? Imaginez யோசித்து பாருங்கள், que je prenne ce tabouret ou ce banc.
இந்த டேபிள் வைத்துக் கொள்ளுங்க et உதாரணம். que je prenne un petit bout de bois ici, இந்த அந்த பலகையை நான் தொடும்போது que je le plante dans mon jardin, என்னுடைய அதை எடுத்து என்னுடைய தோட்டத்தில் வைக்கின்றேன். que je retourne la terre, நான் சுத்தாக மண்ணை கொதறி விட்டு je mets du fumier, நான் அந்த அதுக்கு வேண்டிய பொருள்கள்லாம் போடுகிறேன். je plante bien ce petit bout de bois. நல்லா ஆழமாக பதித்து வைத்தேன். Est-ce qu'il va pousser? அது பூக்குமா? Il va pousser? பூக்குமா? Et si je l'arrose நான் tous les தண்ணி jours, நான் ஒவ்வொரு நாள் est-ce qu'il தண்ணீர் va ஊற்று pousser? தண்ணீர் ஊற்றினாலும் பூக்குமா? Et si je lui mets de l'engrais, நான் அதுக்கு வேண்டிய est-ce qu'il va pousser? பொருள்கள்லாம் போடுகிறேன், பூக்குமா? Pourquoi? ஏன்? Parce que ce bois, il est mort. ஏனென்றால் அந்த கட்டையானது பலகையானது Comme le மரமானது bâton காய்ந்து விட்டது, qu'Aaron utilisait மரித்து pour விட்டது. marcher. ஒவ்வொரு நாள் அவன் நடப்பதற்காக வைத்திருந்த கோல் Et pourtant, ce bâton avait fleuri. இருந்தாலும் அது பூ பூத்தது. Il avait fait des feuilles, அது கிளைகளை des விட்டது, fleurs, பூக்களை விட்டது. des amandes. அந்த அமாந்து பழங்களை C'est le symbole de ce qui était mort அதை எதுக்கு மரிப்பதற்கு அடையாளமாக et qui est revenu à la vie. ஜீவனை பெறுவதற்கு அடையாளமாக இருக்கிறது. Et la Bible nous dit que quand Jésus reviendra, இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரும்போது வேதம் que சொல்லுகிறது les morts en Christ ressusciteront. கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் யாவரும் உயிர்த்தெழுவார்கள். Parce qu'il faut que ce corps mortel revête l'immortalité. இந்த சாவுடைய இந்த சரீரமான சாவாமை தரித்துக் கொள்ள Ce வேண்டும். corps corruptible revête அழிந்து l'incorruptibilité. போகிற இந்த சரீரமானது அழியாமை தரித்துக் கொள்ளும். Entrer dans le lieu très saint, பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பது c'est à la fin des temps. அது கடைசி நாட்கள் நிறைவேறும். Quand on rentrera en présence de l'Éternel ஆண்டவர் பிரசன்னத்துக்கு முன்னதான் et நிற்போம். qu'on sera ressuscité. நாம உயிர்த்தெழுவோம். Non plus avec des maladies, வியாதிகள் இல்ல, non plus avec des lunettes. அது கண்ணாடிகள் Donc on இல்ல, sera incorruptible, அழியாதவர்கள் immortel. ஜீவா சாவாமையுடையவர்களா இருப்போம். Et ce jour-là, அந்த நாளிலே la loi de Dieu sera parfaitement réalisée dans nos cœurs et dans nos pensées. அந்த நாளிலே தேவனுடைய கற்பனையாவது நம்முடைய இதயத்திலும் சிந்தனையிலும் பதிக்கப்பட்டிருக்கும். C'est la raison pour laquelle il y avait les temples de la loi dans l'arche de l'alliance. ஆகையினால் தான் இந்த இதில் பார்க்கும்போது ஆண்டவருடைய ஆசீர்வாத கூடாரத்திலே அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கிற பார்க்கின்றோம். Et கற்பனைகள். ce jour-là, அந்த நாளிலே on mangera les festins des noces de l'agneau. மணவாளனுடைய அந்த அந்த பண்டிகையில் நாம் கைக்கொள்வோம். On participera à un grand banquet avec Dieu, nous dit l'Apocalypse. அப்போ வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் மிகுந்த பெரிய விருந்திலே நாம் கலந்து கொள்வோம். La manne qu'il y avait dans l'arche de l'alliance, அந்த ஆசீர்வாத கூடாரத்தில் இந்த மன்னாவானது c'était une nourriture céleste. அது பரலோகத்தின் ஆகாரம். Donc c'est le symbole de ce moment où on va manger au ciel avec Dieu. ஆமா, ஆண்டவரோடு நாம் பரலோகத்தில் நாம் சாப்பிட போகின்றோம் அந்த ஆகாரத்தை. Oui, donc que l'arche de l'alliance, அந்த ஆசீர்வாத அந்த கூடாரமானது c'est mon உடன்படிக்கை histoire. பெட்டி ஒரு கதை, என்னுடைய C'est கதை, mon histoire. என்னுடைய கதை, C'est votre histoire. உங்களுடைய கதை. Depuis le jour où on a donné son dos au monde, நாம உறங்கி கொண்டிருக்கிற நமக்கு on a accepté Jésus comme notre sauveur personnel. நம்முடைய சொந்த இரட்சகராக இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோம். On l'a exprimé par le baptême. நம்முடைய ஞான முழுக்க மூலமாக வெளிப்படுத்துகிறோம். Où tous les jours on a demandé à Dieu de nous donner l'huile, son Esprit Saint. ஒவ்வொரு நாளும் பரிசுத்தாவியானவருடைய எண்ணெயை கேட்கின்றோம். On a pris du temps dans le pain, la parole de Dieu. தேவனுடைய வார்த்தையின் மூலமாக ஆண்டவரோடு On a prié à Dieu தேவனிடத்தை ஜெபிக்கின்றோம். jusqu'au jour அந்த நாள் மட்டும் où nous le verrons face à face. நாம் முகமுகமாக தரிசிப்போம். Ce jour où on sera ressuscité, incorruptible, அந்த அழிவாம உள்ள அந்த காலத்திலே pour manger avec Dieu dans le ciel, ஆண்டவரோடு நாம் கடந்து செல்வோம். avec sa loi dans notre cœur. அவருடைய கற்பனைகளும் இதயத்தில் பதிக்கப்பட்டவர்களாக செல்வோம். Amen. ஆமென். Quelle belle histoire. என்ன அருமையான கதை. C'est mon histoire. இது என்னுடைய கதை, C'est votre histoire. உங்களுடைய கதை. Mais pour vivre cette histoire, இந்த கதையை நாம வாழும்போது j'ai besoin d'aide. எனக்கு உதவி வேண்டும். Qu'est-ce qui m'aide à vivre la repentance? நாம மனம் திரும்புதலுக்கு என்ன Jean 16 nous dit que c'est l'Esprit de Dieu qui nous conduit யோவான் 13 தேவ et qui ஆவியானவர் nous நம்மை aide நடத்துகிறார், à நம்மை faire உதவிக்கிறார். ce demi-tour, le consolateur. நாம ஆண்டவரிடத்தில் C'est திரும்புவதற்காக lui qui உதவி nous செய்கிறார். conduira dans toute la vérité. இந்த எல்லா சத்தியத்துக்குள்ள நாம கொண்டு செல்வார். La Bible nous dit également வேதம் சொல்லுகிறது நமக்கு que c'est l'Esprit qui nous convainc de péché, de justice et de jugement. நீதியாகவும் நீதியை குறித்து நியாய தீர்ப்பை குறித்து நமக்கு உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். C'est l'action de l'Esprit de Dieu en moi. ஆவியானவர் எனக்குள்ள இருக்கும்போது Je ne peux pas comprendre que je suis pécheur. நான் பாவி என்று என்னை ஏற்றுக்கொள்ள, Je ne peux pas savoir que je suis perdu. நான் பாவி, நான் இழந்தவன் என்று என்னை ஏற்றுக்கொள்ள Et முடியாது. c'est lui நானே qui m'aide et bien à faire la distinction அவர் எனக்கு உதவி செய்கிறார்.
entre ma situation actuelle என்னுடைய இந்த et ce que Dieu me propose. சூழ்நிலையிலும் ஆண்டவர் எனக்கு கேட்கிற காரியங்களிலும் சரி Quand il me convainc, il me donne envie d'accepter Jésus dans ma என்னை vie. மாற்றி என்னுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்படி செய்கிறார் ஆவியானவர். C'est aussi l'Esprit de Saint qui m'aide à vivre la nouvelle naissance. பரிசுத்த ஆவியானவர் புதிய வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு உதவி செய்கிறார். Jésus a dit à Nicodème, நிக்கோதேமுக்கு அவர் சொல்கிறார், si un homme ne naît d'eau et d'esprit, ஒருவன் ஜலத்தினால் il ஆவியினால் ne peut entrer dans le royaume de Dieu. தேவன் ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்றார். C'est l'Esprit de Dieu qui m'aide à faire le choix de Jésus dans ma vie. பரிசுத்த ஆவியானவர் தான் என்னோட வாழ்க்கையில் இடைப்பட்டு கிறிஸ்துவினிடத்தில் கொண்டு செல்கிறார். On ne peut pas faire la distinction entre le bien et le mal, நன்மைக்கு தீமைக்கு நான் வித்தியாசத்தை பார்க்க முடியாது. le vrai et le faux, நல்லதுக்கும் கெட்டதுக்கும், la vérité et l'erreur, உண்மைக்கும் சத்தியத்துக்கும் juste avec notre cerveau. நம்முடைய மன அளவில் தான் Mais quand மூளையில் l'Esprit de Dieu மாத்திரம் nous parle, ஆண்டவர் நம்ம இடத்துல பேசும்போது il nous convainc நம்ம Il nous guide. நமக்கு வழி நடத்துகிறார். et il nous aide à accepter Jésus comme notre sauveur personnel. நம்ம சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படி உதவி செய்கிறார். De même, அதே வண்ணமாக c'est l'Esprit de Dieu qui fait luire sa face sur nous. ஆண்டவருடைய பிரகாசத்தை ஒளியை L'Esprit de நம்ம Dieu, c'est l'huile que l'on met dans le chandelier அந்த அந்த எண்ணெய் ஊற்றுகிறதை பற்றி pour பார்க்கிறோம். nous éclairer. நம்மை பிரகாசிப்பதற்காக C'est encore l'Esprit de Dieu, ஆவியானவருடைய செயல் eh bien, qui va nous enseigner toutes choses. நம்ம எல்லாவற்றிலும் போதிக்கிறவராயிருக்கிறார். Jésus a dit, இயேசு கிறிஸ்து சொன்னார், je vous enverrai le consolateur நான் உங்களுக்கு ஒரு வேறொரு தேற்றவாளனை அனுப்புவேன், பரிசுத்த ஆவியானவர், et il vous enseignera ces choses. அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதிப்பார் Il என்று vous சொன்னார். rappellera ce que je vous ai dit, a dit Jésus. நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்று சொன்னார். C'est encore l'Esprit Saint, இதை மேலும் பரிசுத்த ஆவியானவர் பற்றி பார்க்கின்றோம். eh bien, qui intercède par des soupirs inexprimables வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் lorsque nous prions. நாம் ஜெபிக்கும் பொழுது. Donc, ce grand projet que Dieu a mis en place, ஆண்டவர் வைத்திருக்கிற மிகப்பெரிய இந்த திட்டமானது que Jésus a réalisé dans sa vie, தன்னுடைய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் செயல்படுத்தி காட்டினார். on ne peut le vivre நாம் சொந்தமாக வாழ முடியாது. que grâce à l'action de l'Esprit Saint. பரிசுத்த ஆவியானவர் உதவியோடு மாத்திரமே தான் வாழ முடியும். Dieu le Père, பரமபிதா, Dieu le Fils குமாரன், et Dieu le Saint-Esprit தேவகுமாரன், பரிசுத்த ஆவியானவர் தேவன் sont unis மூன்றும் பேர் இணைந்தவர்கள், pour le salut de l'humanité. மனித ரட்சிப்புக்காக இணைந்தவர்கள். Tous les trois travaillent en convergence மூன்று பேரும் இணைந்து செயல்படுகிறார்கள் pour nous conduire நம்மை et நடத்துவதற்கு, nous aider à cheminer நாம் கொண்டு சேர்ப்பதற்கு, depuis la repentance நாம் மனம் திரும்பும் நாளில் இருந்து jusqu'au jour où on le verra face à அவர் face. முகமுகமாக தரிசிக்கும் நாள் வரையிலும் சரி. Amen. ஆமென். L'apôtre Paul, pour conclure, அப்போஸ்தலனாகிய பவுல் முடிவாக சொல்கிறார், fait un pas de plus. மேல் ஒரு படியை கூட்டி சொல்கிறார். Il nous dit que ce temple, இந்த ஆலயமானது c'est notre corps. நமது சரீரம் என்று சொல்கிறார். Ne savez-vous pas que votre corps est le temple du Saint-Esprit de Dieu? உங்களுடைய சரீரமானது தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது, தேவ ஆவியானவர் உங்களில் இருக்கிறார் என்று நீங்க நம்பவில்லையா? Dieu veut vivre en nous. தேவன் நம்மோடு கூட வாழ விரும்புகிறார். Il veut unir sa perfection à notre imperfection. நம்முடைய பூர்ணமில்லாத இந்த வாழ்க்கையில பூர்ணமாக ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். Il veut unir sa sainteté à notre impureté. தன்னுடைய பரிசுத்தத்தை நம்ம அசுத்தத்தோடு நம்ம ஆண்டவர் இணைத்து நம்ம Il veut மாற்றுகிறார். unir sa toute puissance à notre impuissance. நம்ம முடியாத வல்லமை இல்லாத காரியங்களை அவர் வல்லமையினால் நிரப்ப விரும்புகிறார். Et faire de nous ses enfants. அவர் தம்முடைய பிள்ளைகளாக மாற்ற விரும்புகிறார். Quel privilège. எவ்வளவு பாக்கியம், Quel plan extraordinaire. எவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஆச்சரியமான திட்டம். Et aujourd'hui, இன்றைய நாளிலே nous avons la possibilité de dire à Dieu, ஆண்டவரிடத்தில் நாம் சொல்ல முடிந்தால், Seigneur, இரட்சகரே கர்த்தாவே, merci pour ce beau projet. வைத்திருக்க மிகப்பெரிய திட்டத்துக்காக நன்றி Si கர்த்தாவே. je ne suis pas encore baptisé, Seigneur, நான் இன்னும் ஞானமுழுக்கு எடுக்காது இருந்தால் je veux me faire baptiser. நான் ஞானமுழுக்கு எடுக்க Je விரும்புகிறேன். ne t'ai pas encore accepté dans ma vie, நான் இன்னும் முழுமையாக je veux t'accepter ஏற்றுக்கொள்ள dans ma vie. என்னுடைய வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன். Et si je ne pense pas à toi tous les jours, நான் ஒவ்வொரு நாளும் je vais faire ce cheminement tous les jours, ஒவ்வொரு நாளும் உம்மோடு கூட நான் tous les செலவு matins, ஒவ்வொரு காலையிலும் tous les ஒவ்வொரு soirs, மாலையிலும் jusqu'au jour அந்த நாள் மட்டும் où je te verrai face à face, நான் உண்மை முகமுகமாக காணும் நாள் மட்டும் où je vais manger avec toi, உம்மோடு கூட நான் போசி dans un corps qui aura été rendu immortel சாவாமையை நாம் தரித்துக் கொள்ள வந்த நாள், et incorruptible. அழியாமையின் நாள். Au nom de Jésus. இயேசுவின் மூலமாக Amen. ஆமென்.